அனு அனு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, மாத்திரை சாப்பிடணும், தலை வலிக்குது. ஏன் இப்படி கத்துது? அனு தண்ணி கேக்குறேன்ல. கொண்டாரு மம்மி. அனு அனு தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு எப்ப விளையாடுறதுனே தெரியாது இவளுக்கு. பீட்டா 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 யார் நீங்க? பேசுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப சவுண்ட் நல்லா கேளு. யாரு யார் நீங்க? நானுதான். யார நினைச்சிட்டு இருக்கேன்? அதே ஆளு. போலீஸ்கார பிடிக்கும், ஆனா நேர்மையான போலீஸ்கார பிடிக்காது. ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். எங்க வேலை? என் கையில சாக போறவங்க எப்படி சாகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி சாக வைப்பேன். அந்த சைஸ் உனக்கு உண்டு. நீ உன் குழந்தை கூட சாப்பிடுறியா இல்ல உன் தம்பி கூட சாப்பிடுறியா? உசுரை விட போறது நீதாண்டா. என் புருஷனை கொன்ன அன்னைக்கே உன்னையும் கொண்டு இருக்கணும். எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? ஏய் முடிஞ்சு போச்சு. அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. துப்பாக்கி கீழே போட்டு துப்பாக்கில குண்டுலாம் முடிஞ்சு போச்சு. குத்து 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 குத்துமா வாங்கிக்கிறேன். அடிக்க அளவு முடிச்சா நீ?
எங்க தலைவா ஓடுறாங்க? அது அவர்கள் சொந்த பிரச்சனை. போகட்டும் போகட்டும். யாராவது எங்களை காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! இந்த கொலைகாரங்க எங்களை கொன்னுடுவாங்க! Security! 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 காப்பாத்துங்க! உங்க அப்பம் பண்ற கொடுமையை தாங்கவே முடியல. ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அண்ணே, என்னம்மா இப்படி ஓடி வர? அப்பாவை கொலை பண்ணிட்டு தான் நேத்து ராத்திரி போன் வந்துச்சு. அப்புறம்? பதறி போய் வீட்டுக்கு போனா அவர் நல்லதா இருக்காரு. சந்தேகம் வந்து மகேஷ் வீட்டுக்கு பல தடவை போன் பண்ணிட்டேன். எடுக்கவே இல்ல, அதான் இங்க ஓடி வந்தேன். அப்ப மகேஷ் வீட்டுக்கே போய் பார்க்கலாமே. வாங்க. டாக்ஸி! டாக்ஸி, டாக்ஸி! டாக்ஸி! ஏறுங்க. வாங்க. ஏறுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏறுங்க. போப்பா. நம்பர் 9 ஹாரிங்டன் ரோடுக்கு போப்பா. இந்த வண்டி அந்த ரோடு பக்கம்லாம் போகாது. அக்கா, ரீட்டா, சொல்லுங்கடா, எங்க அக்காவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு, சொல்லா. அக்காவை நினைச்சு தம்பி தவிப்பான்ல? அவங்க கிட்ட விளையாண்டா பரவாயில்ல, ஆண்டவங்க கிட்ட விளையாடுறீங்களா? அதுல என்னடா தப்பு? நம்ம ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறோம், அது நேர்ல சொல்ல முடியாட்டி என்ன பண்றோம்? அவங்க கிட்ட சொல்ல தோதுபடலைனா இன்னொரு ஆள் மூலமா சொல்றான். கரெக்ட். நம்ம ஒரு ஆள் அடிக்க நினைக்கிறோம், நம்மளால முடியாட்டி என்ன பண்றோம்? ஆளை வச்சு அடிக்கிறோம். கரெக்ட். அதே மாதிரிதான் கடவுளை நேரம் ஏமாத்த முடியுமா? முடியாது. கரெக்ட். அதுக்கு தான் வெள்ளையும் சொல்லி மார்க்கு. யாரு இவரு? பாதிரியாரு. பாதிரியார். இவரை வச்சு வேலையை முடிக்கும். ஃபாதர், நாங்க இங்க இருக்கிறது என் தம்பிக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தெரிஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த பாவிங்க எங்களையும் கொன்னுட்டு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிச்சிருவாங்க. கவலைப்படாதம்மா, நாளைக்கு இந்த சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்கும். கர்த்தர் வழிகாட்டுவார். ரோசியாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? எஸ், ஐ அக்ரி. டேவிட்டாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? ஐ டு. ஒருவர் மீது ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். ஆமென். ஆமென்.
I say to you, he who hears my word and believe in him, who sent me has everlasting life, and shall not come into judgment, but has passed from death into life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth and it is in heaven. Mummy, Give us this day our daily bread Mummy, and forgive us our debts. மகேஷ், நீ சர்ச்சை சுத்தி உங்க ஆளுங்களை வச்சிருக்க. ஆனா நாங்க சர்ச்சுக்குள்ளே எங்க ஆளுங்களை வச்சிருக்கோம். அங்க பாரு. உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒண்ணு, நாங்க இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் உங்க ஆளுங்களை சும்மா இருக்க சொல்லு. இல்ல அவங்க கையில இருக்க துப்பாக்கி கீழே போட சொல்லு. இது 2ல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாரு, நாங்க இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சுத்தமான ஆளுங்களா மாறி இருக்கோம். நீ திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணு வச்சுக்க, இங்க இருக்க எல்லாரையும் சுட்டுடுவோம். உங்க அக்காவை சுட்டுடுவோம், 10 அந்த குழந்தைய சுட்டுடுவோம். இதெல்லாம் எனக்கு தேவையா? நாங்க திரும்ப பாவம் செய்யணும், அதே ஃபாதர்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் வேண்டாமா? நீ என்ன பண்ற? அந்த போலீஸ்ல துப்பாக்கி கீழே போட சொல்லு. சொல்லு. Drop the gun. டேய், அவர் சொல்லிட்டார்ல, ஏன் சும்மா நிக்கிறீங்க? அந்த பொம்பளை கூட்டு வாங்கடா. What nonsense you are doing? நம்ம ஜீப்ல தப்பிச்சிட்டு போறாங்க, பார்த்து சும்மா இருக்கீங்க? வேணும் தான் சார் தப்பிக்க விட்டேன். வேணும்னா எதுக்கு? வாங்க சொல்றேன். நான் ஏன் அவங்கள தப்பிக்க விட்டேன்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க சார். நம்ம போலீஸ் ஜீப்ல ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அது குற்றவாளிங்க போற ரூட்டை நம்ம கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். மேப்பை பாருங்க. ஹலோ, சித்தூர் போலீஸ் ஸ்டேஷன். யா, தட்ஸ் ரைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. வெல்டன் மிஸ்டர் மகேஷ், வெல்டன். நீங்க ஒரு திறமையான போலீஸ் அதிகாரிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப குற்றவாளிகளை பிடிக்கிறது மூலமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிய போகுது. குட் லக். தலைவா, நம்ம இடத்துக்கு போகாம இங்க இறங்கி என்ன பண்ண போறோம்? அப்பா அம்மா விளையாட்டு விளையாட போறோம். ஏன்னா டேய், போலீஸ் ஜீப்ல நம்ம தப்பிக்க விட்டுருக்கானா, அதுக்கு என்னடா அர்த்தம்?
எலிய பிடிக்க எலி பொரியல வடைய வச்ச மாதிரி இந்த புளிய பிடிக்க கண்டிப்பா அந்த ஜீப்ல ஏதாச்சும் வச்சிருப்பான். அது நம்ம ரூட்டே காட்டி கொடுத்துரும். தலைவரே, உண்மையிலேயே நீங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவர். நாடு நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க? மைசூர் பிருந்தாவனத்துக்கு. ஏமா உனக்கு தான் கண்ணே தெரியாது, அப்புறம் திண்டிவனமா இருந்தானா திண்டுக்கலா இருந்தானா? டேய் கூட்டு போங்கடா. வாங்க டேய், வாங்கடா. என்னாச்சு மகேஷ்? சார், நம்ம டிவி மாட்டில் கம்ப்யூட்டர் டிவைஸ் காட்டின இடம் இதுதான். அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும். நான் முன்னாடி போறேன். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க என்னை ஃபாலோ பண்ணீங்க. ஓகே. ஏடா சிரிச்சா? சிரிக்கணும்னு தோணுச்சு சிரிச்ச, அழுவணும்னு தோணுனா அழுவேன். அது என் இஷ்டம். ஓ இஷ்டமா? இப்ப ஏன் இஷ்டப்படி உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? நல்லா தெரியுமே. எத்தனை சினிமால நான் பாத்துக்கிறேன். நைஸா அந்த பொண்ணுங்க கையை அவுத்து விட்டு அவங்கள டான்ஸ் ஆட சொல்லுவேன். அதுங்க ஆடிக்கிட்டே உனக்கு தெரியாம எங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுறோம். அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னதான் கூப்பிடுறான். டேய் யாருடா அவன்? சாக போறவன். சந்தோஷமா 4 வார்த்தை பேசிட்டு போட்டுமே. சார், இவ்வளவு நேரமாச்சு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையே. அதானே எனக்கும் புரியல. ஹலோ. எஸ் டிஜிபி. ஹலோ. 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 என்னாச்சு சார்? சம்திங் ராங். ஹலோ. வணக்கம்மா. அழுக்கு தீர குளிச்சவனும் இல்ல, ஆசை தீர தின்னவனும் இல்ல, என்ன ஜெயிச்சவனும் இல்ல, ஜெயிக்க போறவனும் இல்ல. ஏன் சிரிக்கிற? இல்ல, ஜெயிச்சவனே இல்லன்னு சொல்றியே, அதை நினைச்சு சிரிச்சேன். ஓ, உன் தம்பி நினைச்சு சொல்றியா? அவன் கிடக்குறான் பச்சா. என்ன பிடிக்கிறத விட்டுட்டு ஒரு காடை, குருவி, கொக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கலாம். இல்ல அரசியல்வாதம் காக்கா பிடிச்சிருந்தா பெரிய பதவியாச்சும் கொடுத்துருப்பானுங்க. ஆனா என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே பதவி சிவலோக பதவி. என்ன எது சொன்னாலும் சிரிக்கிற? உன்ன மாதிரி திமிரா பேசினவங்க எல்லாம் திசை தெரியாம அழிஞ்சு போனதை பார்த்த விடானா? நீயும் அழியத்தான் போற. என் புருஷன் நெருப்புல எரிஞ்சு துடிக்க துடிக்க செத்த மாதிரி நீயும் சாகத்தான் போற. சரிடா சரி, சாம்பல் ஆகிற காட்சியை பார்க்க கொடுத்து வைக்கலனாலும் நீ துடிக்க துடிக்க சாகர சத்தத்தை கேட்கதானா போறேன், கேட்கதான் போறேன். அவங்கள தொட்ட அதுக்குள்ள என்னமா அவசரம்? நான் அவங்கள முடிச்சுட்டு வரேன்னு சொன்னல. அவங்க ஒரு குழந்தைக்கு தாய்டா. மறந்தே போயிட்டேனே, ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அம்மாக்கு ஏதாச்சும் ஆயி குழந்தை துடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயி அம்மா துடிச்சா நல்லா இருக்குமா? அம்மா துடிச்சா தான் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். சரியா சொல்றல. ஏய், எதுக்கு நல்லா வெயிட் பண்றீங்க? இதுக்கு 2 சாய்ஸ் கொடுப்பேன்னு பாக்குறீங்களா? ஆரம்பிங்கடா. தெரியாதுல்ல, கண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டா உன் குழந்தை துடிக்கிறத நல்லாவே பார்த்துருக்கலாம். காத்திருக்கலாம். கேளு 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 கேளு. குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க.
டேய் விடுங்கடா அவனை. ஒருத்தன் 10 பேர் அடிக்க தர்மம் இல்லடா. விடுதலைவா, இவனை நான் பாத்துக்கிறேன். தலை இருக்கும்போது வாழ ஆடுறதும் தர்மம் இல்ல. இவனை நானே பாத்துக்கிறேன். இருமா கண்ணு, இதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியலையே. எஸ் டிஜிபியா, சத்தம் வருது. ஹலோ போலீஸ், நான் கோவிந்த் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் கோவிந்த். இங்க முகமூடி கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும், சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க் யூ. இமிடியேட்டா நாங்க வரோம். ஓகே, ஃபாலோ மீ. போலீஸ் வந்துருச்சு. கட்டி தொங்க விடுங்க. தப்பி ஓட முடியாது. உன்னை சுத்தி போலீஸ் நிக்குது. என்ன பிடிக்க ஏன் இப்படி அலையறீங்க? நீங்க பிடிச்ச கொலை கேஸ், கொள்ளை கேஸ், திருட்டு கேஸ், இதெல்லாம் விட லஞ்சம் வாங்கிட்டு பிடிக்காத கேஸ் தான் அதிகம். நானும் தரேன், வாங்கிட்டு என் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிடுங்க.
இது பேரு என்ன விரலு இது பேரு பஜூகா சொல்லிட்டப்போ